ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேர்ட்ஸை ப்ரீட் பண்ணோன்னா அதுக்கு முக்கியமான 2 விஷயம். ஃபஸ்ட்டு கேஜ், அப்புறம் அதுக்கு ஃபுட். நம்ம கம்ஃபர்டபுளான கேஜையும் அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்தா தான் நம்ம பேர்ட்ஸை நல்லபடியாக ப்ரீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கேஜ் செட்டப் பற்றி பார்க்கலாம். கேஜ் எப்படின்னா அட்லீஸ்ட் 2 feet லென்த்தாவது கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேஜ் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும். கேஜ் அடிக்கடி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பேர்ட்ஸுக்கு இந்த கேஜ் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு ஃபீல் ஆகுற மாதிரி கேஜ் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட். தெனை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், கொத்தமல்லி, பச்சைப்பயிறு, கருப்பு முக்கட்டில் அண்ட் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எதை வேணால் நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். அண்ட் வாட்டர் 24 hours கண்டிப்பாக பேர்ட்ஸ் கேஜ்குள்ளே இருந்தே ஆகணும். சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, கேஜை சுற்றி நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணி வைக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அப்போ தான் கேஜ் சேஃபாகவும் இருக்கும், பேர்ட்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். நீங்கள் ப்ரீட் பண்ண போகிற பேரை மற்ற பேர்ட்ஸ் கூட சேர்த்து விடாமல் இந்த ப்ரீடிங் பேருக்குன்னு தனி கேஜ் வச்சா இன்னும் நல்லது. அப்போ தான் மற்ற பேர்ட்ஸோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இது நல்லா ப்ரீட் ஆகும். அடுத்ததான் நெஸ்ட் பாக்ஸ். நெஸ்ட் பாக்ஸ் கண்டிப்பாக 1 feet லென்த் இருக்கணும். அப்போ தான் பேர்ட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய சிக்ஸும் எடுக்க முடியும். ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஒரு கிளச்சில் 4 to 6 eggs வரைக்கும் வைக்கும். இதுக்கு 19 to 21 days இன்குபேஷன் பீரியட். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.